கலங்கரை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் 6ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கான இலவச பயிற்சி வகுப்பு தொடக்க விழா நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. கலங்கரை கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் கமல் வரவேற்றார். தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு தேசிய நல்வாழ்வு குழுமம் இயக்குனர் டாக்டர் அருண் தம்புராஜ் இலவச பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசியபோது, சாதிக்க நினைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு கலங்கரை விளக்கமாய் கமல் கல்வி சேவையை செய்து வருகிறார். நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டராக நான் பணியாற்றிய போது இந்த கலங்கரை அகாடமி அரசு வேலை கனவில் இருக்கும் மாணவர்களை அரசு வேலைக்கு தயார் செய்வதில் முனைப்புடன் கமல் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பல கோச்சிங் சென்டர்களில் அதிக அளவில் கட்டணம் வசூல் செய்து கோச்சிங் கொடுக்கும் இந்த காலத்தில் கமல் இலவச பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறார். அதேபோல் திருநங்கைகளுக்கும் அரசு வேலையில் சேருவதற்காக இலவச பயிற்சியை இந்த கலங்கரை அகாடமி வழங்கி வருகிறது. சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடைக்கோடி மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களின் பகல் கனவாகவே அரசு பணி உள்ளது. இதை கலங்கரை அகாடமி நிவர்த்தி செய்ய முன்வந்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் ஞானமணி மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர் சுந்தரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லாமே டிஸ்டன்ஸ்ல தான் படித்தேன். ஆனால் இன்னைக்கு ஞாபகத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு அட்மாஸ்பியர் எழுதி கொடுத்ததும் இந்த அகாடமி தான். அதுக்காக உங்களை வரவேற்று நன்றி கடன் பெற்றுக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் வந்து நிற்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக குரூப் ஒன் ஆஃபீஸராக வந்து இந்த மாதிரி அங்கே உட்காந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துட்டு மாற்றங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அத்தனை பேரும் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. நான் உறுதியாக சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். எத்தனை காலம் ஆனாலும் எங்களுடைய ஆட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அன்று இந்த அகாடமி தூங்குகிற நாளில் மரியாதைக்குரிய ஐயா ஆட்சித் தலைவர் அருண் தம்பராஜ் அவர்கள் கீழே ஒரு பெரிய மேடை போட்டு அதில் இது சிறப்பாக வளரணும், வளர்வதற்கு நீங்கள்லாம் உழைக்கணும்னு சொல்லி ஒரு சிறிய சொற்பொழிவை நிறுத்தி ஒரு ஆசையை வளர்க்கலாம். அது இன்னைக்கு வளர்ச்சி அடைந்துகிட்டே நல்ல சிறப்பாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சரியானவர்கள் சரியான வழியை காட்டினா அது எப்பொழுதுமே சிறப்பாக அமைங்கிறதுக்கு மரியாதைக்குரிய கமல் அவர்களை பற்றி இங்கே சொல்லணும். காரணம், இது போல அகாடமிகள் தமிழ்நாட்டில் மூலம் பார்ப்போம். மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய பொருளாதார படைத்தவர்கள் தான் இதெல்லாம் நடத்த முடியும். ஆனால் இந்த அகாடமி துவங்கிய பொழுது கூட ஒரு பாதி அமௌண்ட் கான்ட்ராக்ட் வாங்கலாமா, இல்லை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம ஏதாவது குறைச்ச பீஸ் வாங்கலாமாங்கிற ஒரு பரிசீலனை. அதன் பிறகு இந்த நிர்வாக குழு கூப்பிட்டப்போ நான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். தயவு செய்து நம்ம இந்த அகாடமி இலவசமா ஏழை பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க வச்சு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில முடிவெடுத்துதான் இன்று 5 ஆண்டு முடித்து 6வது ஆண்டை தொற்று. நிச்சயமா ஒரு அகாடமி நடக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா பிபி துரைசாமி என்பவர் எங்க இருப்பார், சென்னையில். அவருடைய மாணவர்கள் போகிறதுக்கு நடக்கும். ஆனா கலைஞரை கல்வி ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதையும் நாங்க வேறொரு இடத்துல மாத்துறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனா ரொம்ப ஒரு தப்ப நெருக்கடி சிக்கும் தவிர்க்கும். ஆனா அதையெல்லாம் நம்முடைய எல்லாத்தையும் அறிந்து எங்களுடைய முயற்சி இருந்தாலும் ஆனா நாளையும் பல்வேறு உதவிகளை நம்முடைய தொடர்ந்து வழங்குகிறோம். நிகழ்ச்சி எவ்வளோ 2 ஆண்டு கழித்து 2 ஆண்டுகளுக்கு மேல் கழித்து இந்த மாவட்டம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்வு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் வந்து அபிஷியலா போன மாதம் தான் ஒரு மிஷனுக்காக நான் நாகப்பட்டினம் யூஸ் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்க வந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் ரிக்வெஸ்ட் கமல் கிட்ட இருந்து அப்புறம் கண்ணன் மாதிரி ரிக்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் தவிர்க்க முடியல, தள்ளிட்டே போச்சு. இன்னைக்கு கூட சர்வீஸ் இருக்குதான் வர முடியாத ஒரு நிலைமை. நான் வரலன்னா தப்பாக நினச்சிட்டேன். நாகப்பட்டினம் இன்னைக்குமே வந்து இன்னைக்கு இங்கே நான் இன்னைக்கு நான் ரிவ்யூ மீட்டிங் நடத்திட்டு இருந்தா கூட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல
நாகப்பட்டினம் கடலூருக்கு அதை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு பயஸ் தான் தோணும், அந்த ஊருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இதெல்லாம் கூட செக்ரட்டரி கூட இந்த ஊருக்கு ஏதாவது புதுசாக செய்யணும்னு சொல்லி சொல்ல முடியாது, சிஎம் சொல்லணும். பட் அதிகம் இருக்குமான்னு பார்க்கலாம் தான் இன்னைக்கு கூட நான் வந்திருக்கேன், ரிசல்ட்டுமே தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நாகப்பட்டினம் கடலூர் முதலீடு போகணும். அண்ட் சார் நிறைய கைண்ட் வேர்ட்ஸ் நிறைய சொன்னீங்க சார். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிஸ்டர்ப் தம், பட் ஐ ரியலி என்ஜாய் டு ஸ்பீக் டு நாகப்பட்டினம். அண்ட் எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், என்னுடைய வளர்ச்சி வந்து இந்த சர்வீஸ்ல வருது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி லவ் ஆஃப் பீப்புள் ஆஃப் கடலூர் நாகப்பட்டினம். நீங்கள் காட்டின அன்பு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நல் வாழ்த்துக்கள் தான் என்னை உயர்த்துது நான் நம்புறேன். ஏன்னா இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் மக்களோட இருக்கக்கூடிய பயணிக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும், நேஷனல் ஹெல்த் மிஷன் ஆக்ட் இருந்தாலும் அங்கே நம்ம நிறைய பாலிசியில் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டே இருக்கோம். பட் மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. பட் ஆனால் டெய்லி ஒரு ஆஃபீஸ் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 தான் நாகப்பட்டினம் வரும்பொழுது மனசுக்கு ரொம்ப நிறையவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து என்னதான் பெருசாக படிச்சு பெரியானாங்க இந்த மாதிரி ஃபீல்ட் போஸ்டிங்ஸ் தான் மக்களோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவுமே எங்களுக்கு அந்த நினைவு பசுமை நினைவு சிவதாஸ் சார் எனக்கு கிடைக்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இந்த ஆல் ஹேவ் கம் இன்னைக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறவரை நாகப்பட்டினத்தை தான் பேசுவாங்க எப்பயுமே. அந்த அளவுக்கு அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான் எங்களுடைய சர்வீஸ் தான் இருக்கணும். அதுபோல் நாகப்பட்டினத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் கொடுத்து வச்ச ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போடும்போது உண்மையாக ஒரு தண்டிக்கப்பட்ட மாவட்டம் தான் நான் மீட்டிங்ல சொல்லுவேன். ஆனால் உண்மையாக சொல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு ஒரு அடையாளமே உருவாச்சு, மக்களால் உருவாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இதெல்லாமே உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு உயர்த்துச்சு. இல்லாட்டி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புமே கிடைச்சிருக்காரு. ஸோ அதனால இது ஒரு பிளஸ்ஸிங்காக பார்க்கக்கூடிய மாவட்டம். அடுத்தவங்க ரொம்ப இவருக்கு இந்த மாவட்டம் போட்டது வந்து தண்டிக்கிற மாதிரி சொன்னா கூட என்னைய பொறுத்தவரை நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எம்பாட்டுமே மாற்றங்கள், எனக்கு நிறைய முன்னேற்றங்கள் எல்லாமே நான் பார்த்தேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. அண்ட் கௌதமோட பயணத்தை காரணம் ரொம்ப நான் திட்டுவே தான் சொல்லுவேன், அப்போ திட்டாம மாட்டேன். அப்போ நான் எப்படி நான் ரொம்ப இமேச்சராக இருப்பாரு. பட் எதெல்லாம் முடியுமோ செய்யக்கூடிய லீகலாக இருக்குது. சில விஷயங்கள் இஸ் லீகல் பட் இட் டேக் டைம், எல்லாம் இருக்கக்கூடிய டைம் நிறைய இருக்கும். ஸோ அதனால அவங்க எதுவுமே தவறாக கேட்டதே கிடையாது. அது மட்டும் அவரும் எப்பயுமே என்னை வந்து ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. கலெக்டர் மாவட்ட கலெக்டர்னால எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. நான் எப்படி முழுமையாக ஒரு அரசு அலுவலராக நேர்மையாக செயல்படுத்த முடியுமோ அது எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கு யாருமே கண்டதே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துலையாவது நெருடலோ இல்லாட்டி ஒரு எதுக்கு நீங்க வரணும் நான் கமெண்ட் ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தேன். கமல் இதுவுமே வந்து ஃப்ரீயாக தான் செஞ்சுட்டே இருந்தால் ஒரு பிஸ்னஸ் மூலமாக அது வந்து சஸ்டைனபிளாக இருக்க தொடர்ச்சியாக கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனாலும் நான் ஊரில் மக்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆகணும் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதில் விடாப்படியாக இருந்துகிட்டே இருக்கேன். அப்படி அதனால நானும் கஷ்டப்படுறோம். ஃபண்ட் சோர்சிங் அண்ட் ஃபைண்டிங் தான் எல்லாருமே அவங்க ஈஸி கிடையாது. ஃபண்ட் சிஎஸ்எஃப் ஃபண்ட் லிமிட் கொடுக்குறது. பட் இன்ஃபேக்ட் சிபிசி கூட சிபிசி வேண்டி ரிக்வெஸ்டிங் ஒரு 3 விஷயம் கேட்டு நம்மளோட விஷயம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சப்போர்ட் ஃபார் எஜுகேஷன் அது வரலாம் பண்ணலாம் பயன்படுத்திங்க. நிறைய பேருக்கு சென்னையில் சர்ச் பண்ண மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு நிலைமை சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இன்னும் இலவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நானும் அதனால தான் எந்த அகாடமிக் ஃபங்க்ஷன்லாம் போகவே மாட்டேன், முற்றிலுமாக தவிர்த்து விடுவேன். பட் கமல் ரொம்ப புனிதமான ஒரு செயலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அதனால கட்டி கிடைக்கும் அப்படின்னா அவாய்ட் பண்ணேன். அதை மோட்டிவேட் பண்ண இன்னும் உயர்த்தி இந்த மாதிரி ஒரு வளர்ந்து கொண்டிருக்க ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாட்டி நம்ம மாநிலத்தில் அரசியல் கனவாகவே இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இங்கேயே கிடைக்குது. அட்லீஸ்ட் எவ்வளோ பேர் முடியும் இன்ட்ரெஸ்டாக சேர்ந்து படித்து வந்தால் ரொம்ப சந்தோஷம். படிக்கிறத சொல்றவர்களும் சில விஷயம் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு என்ன உங்கள் தகுதிக்கு இதுதான் எனக்கு தகுதிக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு காட்டிக்கவே வேணாம். என்ன உயரம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். இந்த பரீட்சை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையிலும் அன்சர்டனா இருக்கும். ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வருமா வராது தெரியாது. அதுக்காக வந்து தோணலாம் கூட நானே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதும் போது ரொம்ப வெறித்தனமாக படிக்கணும். அது வந்து எல்லாருமே இதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இதோட சேர்த்து கூடாது. வீட்டில் இருக்க பிரச்சனைகளோ சண்டையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளே தாழ்த்தி
பண்ணிட்டு இதனால படிக்க முடியும்னு சொல்லி ஏமாற்றிக்க கூடாது. ஒன்ஸ் இந்த அகாடமியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் கஷ்டம், அது வறுமையா இருக்கலாம், வீட்டில் ஏதாவது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி வெளியில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அது எல்லாத்தையும் மூலம் கட்டி விட்டு பண பிரச்சனையா இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஒரு படிப்பு தான் ஒரே குறிக்கோள் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகும். இப்போ நான் தான் வந்து 2010 டெல்லி போயிருந்தேன் படிக்கிறதுக்கு. ஒரு வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ 14-15 hours கஷ்டப்பட்டு தான் படிச்சுதான் நான் வந்துருக்கேன். ஒரே நான் வந்து மற்றவங்க மாதிரி நிச்சயமா படித்தேன், நான் ஒழுங்காக தான் படித்தேன், ஈஸியாக கற்றுச்சு சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. ஒருத்தருக்கு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ என் கெப்பாசிட்டி வந்து நிறைய புரிஞ்சு படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டு இருக்கலாம். ஸோ அப்படி எழுதும்போது தான் ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதும்போது தான் எனக்கு நான் நினைச்ச மாதிரி மார்க்லாம் எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் 400 600 எது உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். தாமதமாக கிடைக்கும், சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் மேக் யூ ஸ்ட்ராங். நிறைய விஷயங்கள் அந்த தோற்று போகும்போது நிறைய ஏமாற்றுறதுனால இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் நானும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து எனக்கு 396 ரேங்க் வாங்கினேன். எனக்கு ஐபிஎஸ் தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அந்த 396 ரேங்க் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சர்வீஸ் ஏறவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஐபிஎஸ் எனக்கு ஐபிஎஸ் வருமானு எனக்கு தெரியல. பட் அப்போது காவல்துறையில் சேரணும்னு ஆசை. அப்போ காவல் அதிகாரி. பட் ஆனால் நம்மளுடைய ஆட்டிடியூடுகள் ஒத்து வருமான ஒரு பயத்திலே இருக்குது. எனக்கு சேரணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் அதையும் இப்போ சேர்ந்து 2 வருஷம் அந்த பயிற்சியும் முடித்தேன். இந்த ஐபிஎஸ் பயிற்சி முடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளால இந்த விஷயங்கள் செய்ய முடியுது. ஓட முடியுது, 40 கிலோமீட்டர் நடக்க முடியுது, 16 கிலோமீட்டர் ஓட முடியுது, 21 கிலோமீட்டர் ஓட முடியுது. அப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டி அப்புறம் தெரியுது. நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் எல்லாமே நிறைய புதுசு விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ ஐஏஎஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு எஸ்பியோட ஒரு ஏஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப லூசிட் அண்ட் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அவங்க என்னோட பேசுகிறவங்க ஜாக்கிரதையாக பேசுவாங்க, கதை சொன்னால் மாட்டிக்குவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உருவாகும். அது 2 வருஷம் நான் ரொம்ப தவறாக ஏண்டா நினைச்சது வருத்தப்பட்டாலும் இன்னும் நினைக்கும் போது 2 வருஷம் ரொம்ப கோல்டன் பீரியடாக நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில டிலேஸ் எப்பயாவது சில பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துகிட்டே இருக்கும். அந்த டிலே முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது ஆனால் ஏதோ மேக்ஸ் யூ மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் கெட்ஸ் யூ டு தி குரூப். ஸோ அதனால் ஒரு தடவை வந்து வரலாம் நீங்கள் பட் ஒரு தடவை கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். சில பேர் சும்மா அட்டம் கொடுப்பாங்க, எழுதிட்டு வரணும், நான் போய் சும்மா டைப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி டைப் பண்ணால் மாடல் எக்ஸாம் வாங்கி ட்ரை பண்ணும். எக்ஸாமினேஷன் ஹாலில் பார்த்து ட்ரை பண்ணுற அவசியம் இருக்குது. அதனால் அதை சீரியஸாக எடுத்து இந்த ஓராண்டு கரெக்டான மைக்ரோ பிளான் பண்ணி டெய்லி என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன கொடுத்துருக்கு, சிலபஸ் ஒவ்வொன்றுக்கு என்ன புக்கு படிக்கணும். சும்மா ஸ்ட்ரேயே நிறைய புக்ஸ் படிச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த புக்கு படிக்கணும் அப்படின்றத கிளியராக இது மாதிரி அகாடமிக்ஸ் இன்டு த டைரக்ஷன் அண்ட் ஃபோக்கஸ். அந்த புக்கை மட்டும் படிக்கணும். சும்மா இருக்கிற வீட்டில் படிச்சுட்டு அதெல்லாம் அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்லாம் நிறைய மூழ்கிடுவாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வெளிநாட்டில். அதை பார்த்து இப்போ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இருக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதும். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு நிறைய மார்க் டெஸ்ட், அதாவது ரிப்பீட்டடாக மாடல் டெஸ்ட் நிறைய வச்சு எழுதிட்டே மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு அந்த டைம் அதில் எப்படி மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இது 3மே நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸுடைய ப்ராக்டிஸ் பண்ண மார்க் டெஸ்ட் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஃபீல் பெட்டர். ஆனால் அதே கேள்வி வருமா நான் சொல்ல மாட்டேன். பட் அது படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லேப்டாப் திங்கிங் பண்ணி யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஒவ்வொன்றே போகலாம் தோணுங்க, அதுதான் சொல்லுவேன். ஆனால் திரும்பி அந்த எக்ஸாம் எழுது, அதான் ஒரு விஷயம் எழுதுறேன், கொஞ்சம் எஃபோர்ட் போடும். சிபிசிஎல் சார் இப்போ சொன்னாங்கல்ல, மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது இப்போ வரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். சரி கிடைக்கல விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானே நினைப்பேன் சாரை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்ட்டு நினைப்பேன். அதனால நான் என்ன பண்ணுறது, சாரை டிஸ்டர்ப் பண்ணி தான் இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மறந்துட்டாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கிடைக்க 2 பணம் இருக்காங்க. ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இப்போது விழாவின் இறுதியாக நேஷனல்